நான் வர்றப்பவே எங்க வீட்டுல ஒரு சகனமாச்சு. அது இப்பதான் பழிக்குது. நான் வீட்டை விட்டு கிளம்புறப்ப எங்க எதிர்த்து வீட்டு பொட்டனாயி முக்கி விட்ட போட்டுக்கிட்டு இருந்தது. அப்பவே நினைச்சேன் எனக்கு ஓதம் நல்ல போகுது. யோகம் அடிக்குது. இந்த பிகரனா எப்படியாவது இவ்வளவு காதல பண்ணாம விட மாட்டேன். காதல் இல்லைங்க, லவ். ஆமா பாப்பா. ஓ அண்ணே குடைபடி போடு. அத மூடிட்டே தான் போணும். அருமை மாமா. ஐயோ அண்ணா இருந்தானே ஒரு பெண்ணுக்கு என்ன நல்லா ரசிப்பையா. ஏன் எனக்கு நசுக்கிறதுக்கு இடம் கிடைக்காதுன்னு அலைகிறேன். அப்படியே அதான் பாடுவாயா? இல்ல நான் தோளுவாயன். இல்லையண்ணா ஒரு பெண்ணுக்கு என்ன அழகான பாடல் பாடுவாயா? பாடுவனே. பாடுனா தேக்கு மரமாட்டம் தெளிவா இருந்தவனே, முருங்க மரமாட்டம் முறிஞ்சு போட்டு போறவளே, பாக்கு மரமாட்டம் ஒதுந்துதான் நின்னவனே, நானா புள்ளாட்ட நாளா புள்ளாட்டம் அப்படி இல்லைன்னா ஒண்ணாது. நானா புள்ளாட்ட நாளா வளைச்சவளே, என் உசுர பாட்டாக்கி உனக்காக பாடுறேன். உன் சிரிப்ப பார்க்க தாண்டி உயிரோடு உயிரோடு வாழுறேன். உழுப்பா புள்ளி எங்காயம போட இருக்கா, உழுப்பா புள்ளி எங்காயம போட இருக்கா, பாத்தா பாவங்காயம பருவத்திலே கொண்டாக்கா, இருக்கா தீங்கிறப்போ சுந்தர வேடு பத்திரிக்கா, ஆத்தா வெள்ளை அழகான காதிக்கா, உழுப்பா புள்ளி என்னடா ஆச்சு? குத்துது. எதுக்கு அழுவுற? நான் கட்டி பிடிச்சி எலும்பு குத்துறதுக்கு சுண்ணியும் எல்லாம் தொலைக்கு வந்திருக்கிறேன். அருமையத்தான் அவன் ஓத்தான். நேரமெல்லாம் தப்புன்னு தாடையிலே போட்டுக்கவே போட்டுக்கிட்டு இனிமே நீ படிச்சதெல்லாம் பக்குவமா சொல்லி தர வேணும். அப்படியே அத்தா அத்தா நீ இன்னும் உள்ள போகலையா? அண்ணா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு என்ன நீ காதல் பாட்டு பாடுவாயா? உன் அத்தானு நான் தானே, அத்த கொத்தானு நீ தானே, அத்தானு நான் தானே, என் முத்தார நீ தானே, இனி எக்காலம் மறவேனே, முத்தார நீ தானே, உன்னை மலை போல நினைச்சிருக்கேன், நீ அசையாமல் இருக்காதே.
இருக்காதே உன்னையே தங்க செல போல நினைச்சிருக்கிறேன் நீ பேசாம இருக்காதே கண்ணு அடியே அண்ணா உண்டை முடி போடு என்னத்தான நீதானே என்னத்தான நீதானே உன்னை செத்தாத மறவேனே மறக்க முடியாது பாப்பா புடுக்கு அண்ணா எனக்கு பிடிக்கலண்ணா உனக்கு புடுக்குறாது ஐயோ பிடிக்கலண்ணா சரி சரி அண்ணா போன பகட்டும் இருந்தாலும் உனக்கு எனக்கு சண்டை வேணாம் நாம் இருவரும் ஒத்து போய் விடுவோம் 2 பேரும் ஒத்து போயிடலாமா நீ ரெடினா நான் ரெடி நான் ரெடி நீங்க ரெடியா நான் ரெடி நீங்க ரெடியா ஏ நல்ல லவ் பண்ண வந்து கிட்டி அடிக்க நான் ரெடி நீங்க ரெடியா நான் ரெடி நீங்க ரெடியா பரவாயில்லை ஹார்லிக்ஸ் மாறி விட நான் ரெடி என்ன அப்படியே ஓபரத்துக்கு நீ ரெடியா குட் நைட் மாறி விட நான் ரெடி என்ன ராவல்ல வாங்குறதுக்கு நீ ரெடியா பார்த்தா ஏடி ஏடி போய் அப்படி பாடிக்கிறேன் அவங்கள போய் கேளு சொல்லு நீ நாளை சரிப்பட்டு வர மாட்டேன் அதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேனா ஆமாடி சரி அப்ப பொட்டிக்காரனை கூப்பிட்டுக்கோ அது அதுக்கு மேல அப்படி சரி வேண்டாம் அண்ணா இருந்தாலும் பொண்ணா பகட்டும் நாட்டுக்கு நாடு மகா நாடு அருமையும் பெருமையும் இது சிறந்த பொண்ணாடு இது என்ன ஊரு சூரப்பள்ளி என்ன பள்ளி சூரப்பள்ளி சூரப்பள்ளி என்று அந்த வாழை குலை சரிந்து பச்சமா மயிலாடு இது வைகை நதி அல்லவா ஆமா இந்த வைகை நதியிலே என்று என்ன நாடகம் இன்று வைத்திருக்கிற நாடகம் பக்தி நாடகம் என்னடி நாடகம் அதாவது சட்டி உடைக்கிற நாடகம் எடுத்து விளக்கமாதிரி அடிப்போம் தாயாளி பையனை என்ன சட்டி உடைக்கிற அதாவது நம்ம பக்தி தெய்வமாக விளங்கக்கூடிய பார்வதி அம்மா இருக்கிறாங்கல்ல ஆமா எங்க அந்த ஆயாளா எந்த ஆயாவை சொல்ற இல்லடி அத உலகத்திலே பெண்ணா பிறந்துட்டு ஒரு பத்னியே இருக்கணும் அதாவது தாய்மார்கள் ஒரு பத்தினி தனத்தை இந்த நாடகத்துல எடுத்து காட்டக்கூடியது ஒரு கணவனுக்கு யார் பணிவிட செய்யறாங்களோ அவங்களுக்கு எத்தனை ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற முகமாரி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை இன்னைக்கு வச்சிருக்காங்க முகமாரி என்று சொல்லப்பட்டேன் அந்த ரேணுகா பத்தினி அதை இருந்தாலே இந்நாடகத்திலே நான் யாரு என்னுடைய பேர் என்ன நான் எதுக்காக வந்தேன் அதுக்கோசரம் தான் வந்திருக்கேன் அப்படியா நீங்க யாருங்கிறத சொல்லுங்க அப்படியே பத்தினியுடைய வரலாற்று சரித்திரம் நாடகத்திலே நான் யார் நம்ம தெரியுமா அவங்க 4 பேர் உன்னை சைட் அடிச்சிட்டே நிக்கறாங்க இல்லடி அவர் டவுசர் அவுக்குறாரு ஆமா
அவங்க ஏன் நின்னுகிட்டே நாடகம் பாக்குறாங்க தெரியுமா? இத்தனை அண்ணா யாரா கொஞ்சம் அமைதியா இருங்க. இத்தனை பேர் எல்லாம் உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்க. அந்த 7-8 பேர் மட்டும் ஏன் நின்னுட்டு நாடகம் பாக்குறாங்க தெரியுமா? அந்த ரகசியம் எனக்கு தெரியும். நல்லா கேள்வி. நேற்று இப்படிதான் மேட்டூர் பக்கத்துல நாடகத்துக்கு போயிருந்தோம். அந்த ஊர்ல எக்கச்சக்கமான கூட்டம். ஒரு எல்லாரும் உட்கார்ந்து நாடகம் பார்த்தாங்க. இது மாதிரி ஒரு 7-8 பேர் மட்டும் இளைஞர்கள் நின்னுகிட்டே நாடகம் பார்த்தாங்க. எனக்கு ஒரே சந்தேகமாயி போச்சு. என்னடா இத்தனை பேர் நின்று உட்கார்ந்து நாடகம் பாக்குறாங்களே, இந்த 7-8 பேர் மட்டும் ஏன் நின்னுகிட்டு நாடகம் பாக்குறாங்க அப்படின்னு அந்த ஊரு கவுண்டரை கேட்டேன். அந்த ஊரு கவுண்டர் சொல்றார், கோமாளி இங்க உட்கார்ந்துட்டு பாக்குறவங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கிறாங்க. நின்னுகிட்டு பாக்குறவங்க எல்லாம் நேத்துதான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டு அவனே நல்லா பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அது உட்கார்ந்தா தையல் விட்டு போயிருந்தா அவங்களால உட்கார முடியாது. ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்ல. ஆளு கிடைச்சா மாவு உட்கார்றாங்க பாரு. அப்படியே இல்ல. நான் இவங்களும் சொல்லுவேன் சாமி, நீங்களும் சண்டைக்கு வந்துடாதீங்க. நீங்க ஆளு கிடைச்சா மாவு பிணைஞ்சு விட்டுருவீங்க எனக்கு தெரியும். அந்த ஊர்ல அப்படி அவங்களால உட்கார உங்களால முடியும் இல்ல உட்கார அப்படி அறியாம இருந்தாலும் மற்ற வெளியழகி குற்றமில்லாத ரூபி அமிர்தவள்ளி அமுதவள்ளி என்பது உங்களுடைய பேராக இருந்தாலும் அப்பா யாரு உங்க அம்மா யாரு? அமிர்தவள்ளியா இருந்தாலும் நான் பெண்ணா பிறந்து 10 மாதம் முன்னொரு அங்கத்திலே சுமந்து என்ன லாரி லாரி என்று. ஆமா, லாரி லாரின்னு பஸ்ஸு டெம்போ டெம்போ கரும்பு லாரின்னு யாரு ஒண்ணு கோத்தியா? நாதேரி முண்டை முண்டையில புண்டையில ஊத்தி இருக்காங்க. ஆமா, முண்டை முண்டை பொம்பளை பாரு லட்சம். யாரு ஒரு குழந்தை பிறந்த ஒரு தாயானவன் எப்படி லாரி பாடுவான்? மாரோட மாரணித்து என்ன ராரி ராரி என்று. லாரி இல்ல ராரி ராரின்னு சொல்லுவான். நானு ராரி ராரின்னு தான் சொன்னேன். நீ லாரி லாரிங்கிற. அம்மா என்னை பெற்றாங்களே என் மாதா பிதா. சொல்ற மாதிரி
அடியம்மா என் தாயானவே அட இன்பவள்ளி. தாயாருடைய பெயர் இன்பவள்ளி. உங்க அப்பா பேரு? எங்க அப்பா அத இன்பரசன். இன்பரசன். ஆமாடி. இவங்களுக்கு நீங்க எத்தனை பேரு? அடியம்மா நாங்க இருவருக்கும் சரியா 60 பேர் பிறந்தோம். 60 பேர். ஆமாடி. அப்படி பிறந்து வளர்ந்து எங்க ஆயிப்பத்திரி ஒரு டப்பா தண்ணி கொடு. பிள்ளைக்கு ஆகி போயிட்டாம டப்பல போய் பொச்சு கழுவி விட்டு வா. நீ கழுவி விட்டுற இல்லன்னா குடி, நான் கழுவி விடுறேன். அடி மானவனே எனக்கு தேவடியா. ஏய் யாரு ரேடியா? நானாடி ரேடியா. இல்லடி அது 60 பெண்ணா பிறந்து நான் கன்னி பருவத்தை விட்டு அழகான மங்கையான உடனே நானும் பண்ணிட்டேன்டி. என்ன குடும்ப கட்டுப்பாடா? என்ன பண்ணிக்கிட்ட? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? அடி சண்டாளி. யாரு உங்க புருஷன் பேர் என்ன? அவர் யாரு தெரியுமா? அவரு அவர் தாண்டி. என்ன அவர் தாண்டி? எப்படி வந்து செய்யற உனக்கு எட்டுதா? இவரா? அவர் தாண்டி. இவர் இல்லையா? அவர் தாண்டி. இவரா? இவர் ரோடு ரோடுற மாதிரி என்ன? அவர் தாண்டி. அவரடி. ஐயா பொட்டிக்காரா என்ன புள்ள அவருடி அவருடி ஆசைப்படுது. என்ன அவரடி அவுக்கிறதா? அப்பதான் உனக்கு பிடிக்குமா? ஆமாடி. இன்னைக்கு நமக்கு மாட்டிக்கிட்டான். அவரடி இதையும் அவக்கு சொல்றா. என்ன அவரடி? அவரடி இது வரைக்கும் ஒரு பொம்பளை கூட இப்படி கேட்டது. அடிச்சிருக்கு நல்லதொரு சான்ஸ், இப்போ கிடைச்சிருக்கு அதுக்கு நல்ல நியூஸ். அவரடி அவரடி என்ன இதையும் அவங்க சொல்றா? அதானே அவரடி. எங்களை எல்லாம் முட்டுக்கல்ல. இது எல்லாமே முட்டுக்கல்ல. ஏமாந்து போயிடாது சொல்லக்கூடாது. யாருமே இல்லடி. அவரடி என்ன பண்ண பாதி மூடிக்கிட்டு அவரு போதிக்கிட்டு அவரு ஒண்ணுமே இல்லையா? நீ தாண்டி அவரு பூஜாரி இவளுக்கு கொஞ்சம் சிறுநீர் போடு. நீதானே அவரு இல்ல அவருனே. அவர் யாரு? யாரு? அவர் தான் யாரு? உன் புருஷன் அவரு இல்லையா? ஆமாடி. யார் மரியாதையா? ஆஹா யார் அந்த அவரு? அப்படியே அடியே மலை மூடி தேனம்மா.
ஏய் எங்கடா அதுல இருந்து எழுத்த காணோம். மரணாண்டி இருக்கு. நல்லா திருப்பி போடுறீ மான கட்டவல. இது யாரு இந்த பக்கம் திருப்பி வச்சது? அது நான் பழனிக்காரன். ஆமா உன்கிட்ட எனக்கு இதே சரியா போச்சு. ஆமா நீ யாரு? உன் புருஷன் பேர் என்ன? நீ என்ன போடு. யார? பணியை போடுறீ. நீன போடல அவ கூட போற ஆள் வேற பெருமாடு கோயில். அடியம்மா இருந்தாலும் என்ன மனையிட்டு எனது மன்னவன் அவர்தான் காத்தவரி அர்ஜுனன். அந்த காத்தவரி அர்ஜுனன் தான் உங்க புருஷனுங்களா? எனக்கான கணவரு இந்த ஊர்ல தேனா கிடைக்காது. ஆமா அவ பெரிய இவருதான் நல்லா இருக்கு. அந்த புருஷனை எத்தனை பேர் கட்டிக்கிட்டீங்க? நாங்க 60 பேர் மலையிட்டு 60 பேர் ஒருத்தரையே கட்டிக்கிட்டீங்க. நாங்க சந்தோஷமா வாழ்ந்து வரோம். சரி சரிங்க. உங்க புருஷன் உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு வர சொன்னாரு. புருஷன் பார்க்க போலாமா? என்ன எந்த நேரத்துலயா? ஆமா என்னன்னு சொல்லி ஏதாவது சொன்னாரா? ஆமா நினைப்பு எடுத்துக்கிச்சான். அதுதான் நேத்து இறக்கி விட்டான். அங்க வேலை முடிஞ்சது. உன்னை பாக்கணும் ஒரு நினைப்பு வந்திருக்கு. அடியே என் கணவரை கூப்பிட்டுருக்காங்கன்னா ஏதாவது காரணமா இருக்கும். இருக்கு. அவர் எங்க இருக்கிறாரு? அதான் அங்க நிக்கிறாரு. அப்ப நான் எங்க மாட்டாரு? அங்க இருக்கிறார். அதனால என் தங்கச்சி எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. இன்னொரு தங்கச்சி இருக்குதா? 60 கொண்டாடிங்க. அது பேர் என்ன? அமர்தவல்லி, சுந்தரவல்லி, இவன் பேரு குமுதவல்லி. நீ எப்படிங்கிற ஏற்றி விட்டுறாமா? என் தங்கச்சி பாரு என்ன மாதிரி கிடையாது. என் தங்கச்சி சரி நான் அதை பாத்துட்டு வர்றேன். என் தங்கச்சி பார்த்தாலும் செத்து போயிருவேன். ஆமா அப்போ நான் பாக்குறேன். கூட்டிட்டு வரேன். நான் சீக்கிரம் போய் சரி அவுத்து வைக்கிறேன். ஆமா இப்போ உள்ள நாய் இருக்கு. இப்பொழுது குமுதவல்லி வருவிதம் காண்க.